ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே பெங்களூர் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். ஸோ தெரியாதவங்க போயிட்டு என்னோடய யூடியூப் சேனலில் வந்து நிறைய நான் ஷார்ட்ஸ் வீடியோலாம் போட்டிருப்பேன். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கப்பன் பார்க் தான் போயிட்டுருக்கோம். ஸோ பெங்களூர்லேயே ரொம்ப ஸ்பெஷலான பார்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா கப்பன் பார்க். ஏன்னா ரொம்ப கிட்ஸ்க்கெலாம் நிறைய வந்து ப்ளே ஏரியா நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கும் இருக்கும். ஸோ ஆனால் வந்து எல்லா கேம்ஸ்க்கும் தனித்தனியாக நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் போட்டிங் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கப்பன் பார்க்கே ஃபுல்லாக சுற்றி காட்டுற மாதிரி ஒரு ட்ரெயின் ஒன்று இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து அங்கே பே பண்ணி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து பட்டர்ஃப்ளை ஃபுல்லாக இருக்கிற பிளேஸ். இது ஃபுல்லாக பட்டர்ஃப்ளையே இருக்கும் அந்த இடத்துல. ஸோ ஆனால் வந்து நாங்கள் போன டைம் வந்து கொஞ்சம் மதிய டைமு, அதனால் கொஞ்சம் வெயிலாக இருந்துச்சு. ஸோ ஆனால் கிளைமேட் அங்கே கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ஸோ அதனால் எங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாத்துக்குமே பே பண்ணோம். சில்ட்ரன்ஸ் வந்து கேம்ஸ்க்கெலாம் வந்து நாங்கள் என்ட்ரன்ஸே வந்து 30 ருபீஸ் என்னமோ கொடுத்துட்டு நாங்கள் உள்ளே போனோம். அதுக்கப்புறம் வந்து ட்ரெயினுக்கும் வந்து அந்த இடத்துலையே பே பண்ணிடணும். ஸோ போட்டிங்க்கும் அந்த இடத்துலையே பே பண்ணிடணும். ஸோ போட்டிங்க்கு 30 ருபீஸ், அதுக்கப்புறம் ட்ரெயினுக்கு போகிறதுக்கும் 30 ருபீஸ் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து அது உள்ளே போனதுக்கப்புறம் எல்லா கேம்ஸுக்கும் செப்ரேட்டாக வந்து பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து எங்கள் பாப்பா வந்து இருந்தால், ஸோ அவனுக்கு வந்து இந்த சர்க்கஸு அந்த மாதிரிலாம் போனோம். ஸோ அதுக்கு வந்து நாங்கள் வந்து 5 ருபீஸ் என்னமோ பே பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அங்கே வந்து பப்பர் ஷோ மாதிரி அங்கே வந்து ஒரு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு பொம்மையை வச்சு அது கூட காட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம வந்து ஸ்க்ரீன் பின்னாடி வந்து பப்பர் ஷோ பார்த்துருப்போம். ஆனால் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதையும் பாருங்கள். இதுதான் வந்து அந்த ப்ளே ஏரியா. ஸோ எல்லா கேம்ஸும் இருக்குது. ஸோ நம்ம போயிட்டு எல்லாத்துலேயும் பே பண்ணி தான் விளையாடுற மாதிரி இருக்கும். 30 ருபீஸ், 70 ருபீஸ், 100 ருபீஸ்க்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம பே பண்ணிவிட்டு எல்லாமே வந்து விளையாடுற மாதிரி அங்கே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ரோலர் கோஸ்டர் எல்லா கேமும் வந்து இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து ஜாலியாக போயிட்டு ஃபேமிலியாக போய் என்ஜாய் பண்ணலாம். இப்போ வீடியோ வந்து அப்படியே தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. அந்த பக்கம் போ. திரும்பறியா ஸோ நான் ஸ்டார்டிங்கில் சொன்னதில்ல மக்களே, ட்ரெயின் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து போட்டிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து போட்டிங் வந்து போகல, அதுக்கு பதில் வந்து நாங்கள் ட்ரெயினில் போயிட்டு ஃபுல்லாக கப்பன் பார்க் எல்லாமே நாங்கள் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்தோம். சரி, பாருங்க.
राइट साइड आगे அவ்வளோதான் மக்களே ஸ்நாக்ஸாக சாப்பிட்டு கிளம்பிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லூலு மால் போகிறோம். ஸோ லூலு மாலில் என்னெல்லாம் நடக்குது சொல்லிட்டு வீடியோவில் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.